உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, அவரு பாத்ரூம் போறேன்னாரு, ஆளை காணோம். ஆமா, இவ்வளவு நேரம் ஆச்சு. என்ன பண்றான்? இருங்க, நான் பாக்குறேன். ஆமா தமேந்தி, நீ போய் அவனை கூட்டிட்டு வா. அவனுக்கு நிறைய போலீஸ்காரங்கள தெரியும். பெரியம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க எல்லாம் இருக்கோம்ல. வருண நாங்க அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோம். சரி இருங்க, நான் நலனை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். கூட்டிட்டு வா. ரூமுக்கு போறாளே, இப்ப என்னமா பண்றது? விடு, பாத்துக்கலாம். எங்க என்ன எங்க எங்க எழுந்துறீங்க? எங்க என்னங்க 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 கண்ணை திறந்து பாருங்க. என்னங்க இவருக்கு என்னாச்சு? எப்படி அடிச்சு போட்ட மாதிரி படுத்திருக்காரு? என்னங்க என்னாச்சுங்க? என்னங்க 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 ஆச்சு? எங்க என்ன ஆச்சு? அம்மா அம்மா பிரீத்தி எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்களா? அவங்க இங்கதான். அத்தை, பிரீத்தி எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. நீங்க தான் டயர்ட் ஆகி இங்க வந்து படுத்துட்டீங்க. டயர்டாகி வந்து படுத்துட்டானா? அதுக்கு நீ இப்படியா? ஏய், நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? என் தம்பிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கங்க. ஒரு 5 நிமிஷத்துல வீட்டோட மொத்த சந்தோஷமும் போயிருச்சு. ஓன் தம்பியவா? எதுக்கு? அவனுக்கு ஏதோ போதை பொருள் கடத்துறவங்க கூட எல்லாம் தொடர்பு இருக்குன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏய், என்ன சொல்ற? அவனுக்கு அந்த மாதிரி லிங்க் எல்லாம் இருக்கா? ஆளை பார்த்தா அப்படி தெரியவே இல்ல. கடவுள் மேல ஆணையா சொல்றேங்க, அவனுக்கு அந்த மாதிரி தொடர்பெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லைங்க. வருண் ரொம்ப ரொம்ப நல்ல பையங்க. ஆமா, அவன் அப்படிப்பட்ட பையன் இல்லதான். எங்க உங்களுக்கு தெரிஞ்ச போலீஸ் அதிகாரிங்க கிட்ட பேசி என் தம்பிய எப்படியாவது வெளியே கூட்டிட்டு வந்துருங்க ப்ளீஸ்ங்க. வாங்க வாங்க, எல்லாரும் வெளியே தான் இருக்காங்க. வாங்க. சரி வா. ஐயோ, என் பையன் எந்த தப்பு பண்ணல, அவனை போய் புடிச்சிட்டு போயிட்டாங்களே. அவன் எந்த தப்பு பண்ணல சித்தி, இப்படி ஆயிடுச்சு. மாப்பிள நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு மாப்பிள. என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்க எல்லாருமே திகச்சு போய் நிக்கிறோம். எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீங்க மட்டும்தான் மாப்பிள. எப்படியாவது என் பையனை வெளியில கூட்டிட்டு வந்துருங்க மாப்பிள, ப்ளீஸ் மாப்பிள. அம்மா, என்னம்மா நீங்க? டேய் நலா, இந்த குடும்பத்தோட மூத்த மருமகங்கிற முறையில நீதான் முன்ன நின்னு இந்த பிரச்சனையை நீதாண்டா தீர்த்து வைக்கணும். நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. வருண எப்படியாவது வெளியில கொண்டு வந்துரு, அப்புறம்தான் நீ வீட்டுக்கே வரணும். தமேந்தி, இருங்க நான் பேசுறேன். தம்பி, என் பையன் ரொம்ப நல்லவன்பா. அவன் எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டான். சத்தியமா அவன் இவ்வளவு பெரிய தப்பெல்லாம் செஞ்சிருக்கவே மாட்டான். தயவு செஞ்சு அவனை காப்பாத்துப்பா. அம்மா நீங்க. டேய், எல்லாரும் இவ்வளவு தூரம் கேக்குறாங்கல்ல, அப்புறம் என்னடா யோசிக்கிற? வருண நீதாண்டா வெளியில கொண்டு வரணும். உடனே போய் யார பாக்கணுமோ அவங்கள பார்த்து பேசு. அம்மா நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க. அம்மா, நீங்க பிரீத்தி கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க, சரியா? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்க பையனை வெளியில கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. எந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில இந்த பையனை அரெஸ்ட் பண்ணீங்க? அதெல்லாம் நாங்க உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல.
நாங்க இவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றோம். ஜட்ஜு கேப்பாரு, அப்ப சொல்லிக்கிறோம். முதல்ல நீங்க எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்க. அப்படியெல்லாம் போக முடியாது சார். யூ ஹாவ் டு ஆன்சர் ஆல் அவர் கொஸ்டின்ஸ். எந்த இன்வெஸ்டிகேஷன் அடிப்படையில இவனை நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? இதை நீங்க சொல்லிதான் ஆகணும். அதான் சொல்றேன்ல, அதெல்லாம் நாங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இப்ப நீங்க கிளம்புங்க வெளியில. நானும் வந்ததுல இருந்தே பாத்துட்டே இருக்கேன். எங்களை துரத்துறதுலயே குறியா இருக்கீங்க. முதல்ல அவன் எந்த காலேஜ்ல படிச்சான், அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க சார். நீங்க தானே சொன்னீங்க அவன் காலேஜ் பசங்களுக்கு போதைப் பொருள் வித்தான்னு. அப்படின்னா அவன் எந்த காலேஜ்ல வித்தான்? இவன் கூட சேர்ந்து வித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு? இவனோட ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? ஏன் சார், இவன் எங்க படிச்சான், எந்த காலேஜ் பசங்களுக்கு போதை பொருள் வித்தான், இவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் யாரு, இதெல்லாம் எதுவுமே தெரியாம ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்களே அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து வச்சுட்டு ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் யார் சொல்லி பண்ணிருக்கீங்க? ஹலோ, அனாவசியமா பேசக்கூடாது. எல்லாம் முறையா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். திரும்ப திரும்ப பொய் சொல்லிட்டு இருக்காதீங்க சார். அவங்க கேட்ட சாதாரண ஒரு கேள்விக்கு கூட நீங்க ஒழுங்கா பதில் சொல்லலையே. இதுல இருந்தே தெரியுதே இது ஒரு புட்டப் கேஸ் தானே. இங்க பாருங்க, ஒழுங்கா பையனை எங்க கூட அனுப்பி வைங்க. வக்கீல் சார், இதுக்கு மேல இவர்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் எங்க பேசணுமோ அங்க பேசிக்கிறேன். நீங்க வாங்க போலாம். சார் ஒரு நிமிஷம். இன்ஸ்பெக்டர், நீங்க யாருக்கோ ஹெல்ப் பண்ண போய் நீங்க கடைசியில பெரிய பிரச்சனையில மாட்ட போறீங்க. ஐயோ, நம்ம வேலை போயிருமே. இப்ப என்ன பண்றது? சார் இங்க பாருங்க, இது பெரிய இடம். இதுக்கு மேல உங்க இஷ்டம். வேணும்னா பையனை கையெழுத்து போட்டு கூட்டு போறதுனா கூட்டு போங்க. அப்போ யாரோ சொல்லிதான் இந்த வேலையை பண்ணிருக்கீங்கல்ல? வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சமாவது நேர்மையா வேலை பாருங்க சார். ஹலோ, அதான் பையனை கூட்டு போங்கன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? கையெழுத்து போட்டு கூட்டு போங்க. அது எப்படி சார்? என்ன ஏதுன்னு விசாரிக்காம உங்க இஷ்டத்துக்கு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. நாங்க வந்து கேட்ட உடனே கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிடுவீங்களா? இதெல்லாம் எந்த சட்டத்துல சார் இருக்கு? லாயர் சார், அதான் வெளியில வரேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு அனாவசியமா இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க? பையனை கூட்டு போக சொல்லுங்க. சார் இவர் தான் கூட்டிட்டு போக சொல்லிட்டார்ல, வாங்க சார் போலாம். கூட்டிட்டு போலாம் வாங்க. ஓகே சார், நீங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்க. நான் வெளியே வெயிட் பண்றேன். Okay, sir. ஓகேவா? வா. வாடா. சரிக்கா. தம்பி வாங்க வாங்க. போயா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.